Hi everyone, welcome back to our channel Mr. Unique Monster. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ரீசெண்டாக வந்து ட்ரிவாண்ட்ரம் ஸூ போயிருந்தேன். ஸோ அதுலேருந்து வெளியில் வரும்போது அங்கே ஒரு அக்வாரியம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து அக்வாரியத்தில் பார்த்த ஃபிஷ்ஷஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது அரவோனா, இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த அக்வாரியத்துக்கு நான் என்ட்ரு பண்ணும்போது வந்து 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அழகுபடுத்தி நம்ம பார்வைக்கு வச்சுருக்கிற விஷயம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த செட்டப்பே வந்து வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு கைஸ். ஏன்னா வந்து பிளாக் பேக்ரவுண்டில் அவ்வளோ பெரிய டேங்கில் அந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து இங்கே இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து தெரிஞ்ச ஃபிஷ்ஷஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எனக்கு பேர் தெரிஞ்சிச்சு. நான் ஆக்சுவலி வந்து இந்த அக்வாரியை எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே போனது என்னென்னா, நிறைய வெரைட்டி ஆஃப் மரைன் ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாங்கிற மாதிரி தான் போனேன். பட் இட்ஸ் ஓகே. ஆனால் வந்து நிறைய வந்து அக்வாட்டிக் ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. ஐ மீன் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. பட் எல்லாமே சூப்பராக அழகுபடுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த ரெட் திலாப்பியா நீங்கள் பார்த்துருப்பீங்க கைஸ். அது வந்து நம்ம நார்மலான ஒரு திலாப்பியா ஃபிஷ் தான். பட் அது வந்து அவங்க காட்சிப்படுத்தி இருக்கிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த விடோ டேங்கும் பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம வந்து நான் இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ண தோணுச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற இந்த அரப்பைமை ஃபிஷ் இருக்குல்ல, இது வந்து இன்சைடில் வந்து, அதாவது இந்த அக்வாரியத்துக்குள்ளாடி வந்து 2 சின்ன சைஸ், ஒரு சின்ன சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் சைஸஸில் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து இந்த அக்வாரியம் என்ட்ரு ஆகும்போதே கீழே ஒரு டேங்க் இருக்குது. அதில் வந்து 2 ஜெயின் சைஸ் அரப்பாய்மா இருந்துச்சு. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை நோட் பண்ணுறதுக்கு விட்டுட்டாங்க. ஏன்னா நான் பார்க்கும்போதே எனக்கு முன்னாடி பார்த்துட்டு போனவங்க எல்லாமே அதை வந்து பார்க்காம போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அதை வந்து நல்லா பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம நின்று வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அது வந்து அண்டர் கிரவுண்டில் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்போது நம்ம கூர்ந்து கவனித்தா தான் அது நமக்கு தெரியுது. இந்த அக்வாரியம் விசிட் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னென்னா, இங்கே கடைசியாக பார்த்த ஃபிஷ் கைஸ். ஆஸ்கார் ஃபிஷ்க்கு முன்னாடி நான் ஒரு ஃபிஷ் பார்த்தேன். அது என்ன ஃபிஷ்னு வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து அவ்வளோ சைஸில் வளரும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது கைஸ். நான் ஆக்சுவலி அந்த ஃபிஷ் வந்து ஜஸ்ட் ஒரு போலார் பேரட் சைஸ்க்கு வளரும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபிஷ் என்னன்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா சைடில் தான் தெரியுது பாருங்களேன், உங்களுக்கு விளையாடிட்டு இருக்கு ஈல் பக்கத்தில். ஸோ இது இல்லை, வரும். அந்த ஃபிஷ் என்னென்னா பேரட் ஃபிஷ் கைஸ். ஆக்சுவலி வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு கைஸ் பார்க்கும்போது. ஏன்னா வந்து நான் ஆக்சுவலி வந்து அது ஒரு போலார் பேரட் சைஸ் தான் வளரும்னு நினச்சிருந்தேன். ஸோ இட்ஸ் த ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ பெரிய சைஸில் வந்து அவ்வளோ டேங்கில் வந்து அழகாக பார்க்குறது. பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நான் போகும்போது அதுங்க அழகாக வந்து அதோட இடத்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், அது கல்லை எடுத்து மலை மாதிரி அப்படி குவிச்சு வச்சுட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த அக்வாரியத்தில் நான் மோஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து இந்த அக்வாரியத்துக்கு முன்னாடி தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ஸூ போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அக்வாரியம் விசிட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி போகும்போது நான் இதை எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த வாட்டி சரி பார்ப்போம்னு சொல்லி தான் உள்ளே போயிருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து நான் ஆக்சுவலி வந்து மெரைன் ஃபிஷ்ஷஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் எனக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து சூப்பராக விஷுவல் பண்ணி வச்சுருந்தாங்க, பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து கிளாஸ் எல்லாமே நீட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த பேரட் ஃபிஷ் தான் கைஸ். நீங்களும் பார்த்துருந்தீங்களா? எனக்கு ஆக்சுவலி உண்மையாக சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இவ்வளோ பெருசாக வளரும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ இது வந்து ஆஸ்கார் ஃபிஷ். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் ஒரு சில ஃபிஷ்ஷஸ் பேர் எனக்கு தெரில. நான் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஃபிஷ்ன்னு சொல்லி. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.